எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 14 வசனங்கள் வரைக்கும் இதிலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளையெல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனங்களில் நாம் 13வது வசனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 13வது வசனத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கோரேசை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் கோரேசை அபிஷேகம் பண்ணுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, கோரேஸ் மூலமாக பல காரியங்களை தேசத்தில் தேவன் செய்கிறார். நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மையும் தேவன் அழைத்து இருக்கிறார். நம்மையும் விலையேறப்பெற்ற ரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கி மீட்டு இருக்கிறார். ஏன் தேவன் நம்ம இந்த உலகத்தில், ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம இந்த உலகத்தின் அழிவில் இருந்தோம். இந்த உலகத்தின் அழிவு மாற்றம் கிடையாது, இருக்கு வருகிற நித்திய அழிவுக்கும் நம்ம பாத்திரவான்களாக இருந்தோம். ஆனால் நம்மை அதிலிருந்து கர்த்தர் மீட்டு இருக்கிறார், ரட்சித்து இருக்கிறார். ஏன் ரட்சித்து இருக்கிறார்னா, நம்ம ஒவ்வொருத்தரை குறித்தும் தேவனுக்கு ஒவ்வொரு திட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. நாம் அதை மறந்து போகக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒரு திட்டம் உண்டு. ஒருத்தரை கொண்டு 1000 ஆத்துமாக்களை தேவன் ரட்சிக்கலாம். ஒருத்தரை கொண்டு 100 ஆத்துமாக்களை ரட்சிக்கலாம். ஒருத்தரை பயன்படுத்தி 10 ஆத்துமாக்களை ரட்சிக்கலாம். ஒருத்தரை பயன்படுத்தி ஒரே ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கலாம். யாருக்கு தெரியும்? ஒரே ஒரு ஆத்துமா ரட்சிப்புகளை நடத்துறீங்க, அந்த ஒரு ஆத்துமா நாளைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு வல்லமையாக செய்கிற மிகப்பெரிய ஊழியக்காரனாக கூட மாறலாம். ஆமென். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் இது ஒரு ஆத்துமா தானே, இது என்ன பண்ணிட போகுதுன்ட்டு யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது, யாரையும் தவறாக கணிக்கக்கூடாது. தேவன் யாரையும் எப்படியும் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் இந்த ஆத்துமா நாளைக்கு ஒரு வல்லமையான கருவியாக தேவனுடைய கையில் பயன்படுத்தப்படலாம். ஆனால் நம்ம அதுக்காக வேலை செய்யணும். ஓகே, இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் என்று கோரேசை குறித்து சொல்லுகிறார். அவன் வழிகளை செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்தது அவன் என் நகரத்தை கட்டுவான் என்று சொல்லுகிறார். போன வாரம் பார்த்தோம், தொடர்ந்து அதிலிருந்து தான் பார்க்க போகிறோம். சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான். கர்த்தர் கோரேசை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார், ஒரு நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு பயன்படுத்துகிறார். காரணம் என்னன்னா, சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்கும்படியாக. இந்த சிறைப்பட்டு போனவர்கள் சொல்லும் போது நம்ம போன வாரம் பார்க்கும்போது, தேவன் நாம் வந்திருக்க எதற்கும் நாம் அடிமைகளாக இருக்க தேவன் விரும்புவது இல்லை. அதுதான் போன வாரம் இஸ்ரவேல் ஜனங்கள்லேயே ஒருத்தன் அடிமையாயிட்டானா, நல்லா இருக்கிற ஒருத்தன் அவனை என்ன பண்ணணும், அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் சொல்லி பேசுகிறார். போன வாரம் பேசும்போது நான் சொன்னேன், ஏன் ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க, ஒருத்தர் ஏழையாக இருக்கிறான், ஒருத்தர் பணக்காரனாக இருக்கிறான் அப்படின்னா, அதுக்கு காரணம்லாம் போன வாரம் பேசியிருக்கிறேன். நீங்கள் போயிட்டு அதை யூடியூப்பில் பார்த்துக்கங்க. சரி, எரேமியா 34வது அதிகாரம் 14வது வசனத்தில் போகும்பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் கவனிங்க. ஏன் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டும்? இதுதான் நோக்கம். சிறைப்பட்டவர்களை நாம் விடுதலையாக்க வேண்டும். சிறைப்பட்டு போனவர்கள்னா யாரு அப்படின்னா, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்துமாவும் சிறைக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஜெயிலுக்குள்ளே இல்லைங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், நாங்கள் எங்கள் இஷ்டப்படி போகிறோம், எங்கள் இஷ்டப்படி வரோம், எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். ஒன்று தெரியுங்களா, அவங்க சிறைக்கு நியமிக்கப்பட்டவர்கள். என்ன சிறைன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவங்களுடைய ஆத்துமா பாவ நிவர்த்தி செய்யப்படாததுனால அந்த ஆத்துமா இந்த உலகத்தில் ஒரு வேளை செழிப்பில் வாழலாம், வறுமையில் வாழலாம். ஆனால் நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு அந்த ஆத்துமா பிரியும் பொழுது அந்த ஆத்துமா நரகம் என்கிற சிறையில் போய்
காலகாலமாக கஷ்டப்பட போகுது. அந்த சிறையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் கிடையாது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் இருக்கிறார்னா அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மனுஷனுக்காக வந்து மறைத்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். வேற எந்த தெய்வமும் கிடையாது. சொல்லிக்கலாம். இன்னைக்கு மனுஷங்க பாருங்க, எல்லா மதங்களும் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் உனக்கு சிறையிருப்பை மாற்றுவார், கடவுள் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் சொல்லல. எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ புண்ணியம் செஞ்சா போவேன். என்னது? நீ புண்ணியம் செஞ்சா போவேன். எல்லா மதங்களும் எல்லா மக்களுக்கும் என்ன சொல்லுதுன்னா, நீ எவ்வளோ புண்ணியம் செய்றியோ அவ்வளோவா நீ சொர்க்கத்துக்கு போவேன், எவ்வளோ பாவம் செய்றியோ அவ்வளோ நரகத்துக்கு போவேன். அப்போ நம்மளுக்கு கடவுள் எதுக்கு? நானே புண்ணியம் செஞ்சுக்க முடியும், நானே சொர்க்கத்துக்கு போக முடியும், எனக்கு கடவுள் எதுக்கு? நான் எதுக்கு கடவுளை கும்பிடணும்? நான் ஒழுங்காக வாழ்ந்துட்டு போகிறேன், கடவுளே எனக்கு தேவையில்லை. அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடவுள் இல்லைன்ற கட்சிகளை உருவாக்கிட்டாங்க. நிறைய பேர் எந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாங்க? கடவுள் இல்லை அப்படின்ற கூட்டத்தில் ஏன் போய் சேர்ந்துட்டாங்கன்னா அதுதான் காரணம். ஏன்னா கடவுள் எனக்கு எதுவும் செய்யலை, நான் தான் எல்லாம் செய்யணும். மதத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் என்ன வித்தியாசம், இயேசுக்கும் மற்ற தெய்வங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற மதங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன செய்கிறாயோ அதன் அடிப்படையில் கடவுள் உனக்கு செய்யும். நீ நல்லது செஞ்சால் கடவுள் உனக்கு நல்லது செய்யும், நீ கெட்டது செஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி கடவுள் உனக்கு கெடுதல் செய்யும். நீ நல்லது செஞ்சால் நீ மோட்சம் போவ, கெட்டது செஞ்சால் நரகம் போவ. நல்லது செஞ்சால் அந்த பூமியில் நீ நல்லா இருப்ப, கெட்டது செஞ்சால் உனக்கு எல்லாம் கெடுதலாக வரும். இதுதான் இந்த உலகத்தில் எல்லா மதங்களும் மனுஷர்களுக்கு போதிக்கிற சட்டம். ஆனால் கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது, இது இயேசு கிறிஸ்துவின் வழி. இயேசு என்ன பண்ணாருன்னா, நம்ம மேலே இருக்கிற சாபத்தை, ஜென்ம பாவம் கர்ம பாவம் 2 பாவத்தினால் உண்டான சாபத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கு வர வேண்டிய ஆக்கினையை, நம்மேல் வர வேண்டிய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சிலுவையில் நடந்துச்சு. இயேசு சிலுவையில் ஏன் தொங்குனாரு? திராணி இல்லாமல் யாரும் காப்பாற்ற முடியாமலாம் தொங்கலை. இயேசு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அவங்க மாம்சத்தில் யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு கடவுளை பற்றி யோசிக்கிற திராணி இல்லை. கடவுள்னா யாருன்னு திராணி இல்லை. அவனை மாதிரியே கடவுளை உண்டாக்குறதுனால நம்ம கடவுளையும் பார்த்து அதே மாதிரி யோசிக்கிறான். அவன் எப்படி உண்டாக்குனான் கடவுளை? அவனை பார்க்குறான், கத்தி எடுத்துன்னு வந்தால் அந்த மனுஷன் பயப்படுவானா? குறா பெரிய கத்தியா கடவுள் கையில், அவனை மாதிரியே உண்டாக்குறான். ஆனால் நம்ம கடவுளே அப்படியே பார்க்குறான். நம்ம கடவுள் வேற, நம்ம ஆண்டவர் வேற. அவன் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. நம்ம ஆண்டவர் முற்றிலும் வேறுபட்டவர், வித்தியாசமானவர். அந்த மைண்டோட அவன் இங்கே பார்த்தானா புரியாது. அதே மைண்டோட பார்க்குறான். இயேசு சிலுவையில் தொங்குறாரு, 4 பேர் சேர்ந்து இயேசு சிலுவையில் தொங்க விட்டாங்க. அவரால் தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியல. அவர் எப்படிங்க கடவுள் ஆவார்? அவர் எப்படிங்க உங்களை காப்பாற்றுவார்? இயேசு 2 முறை பிடிக்க வந்தாங்க, இயேசு மறைந்து போய்விட்டார். இயேசு 2 முறை பிடிக்க வந்தாங்கங்க, மறைந்து போய்விட்டார். தெரியுங்களா உங்களுக்கு? இயேசுவை பிடிக்க வந்தாங்க, இயேசுவை இருட்டில் தெரியல தேடுறாங்க. இயேசு கேட்குறாரு, யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம்ன்றாருங்க. இயேசு சொல்கிறார், நான் தான் இயேசுனாரு. எல்லாம் பொதன்னு விழுந்துட்டான். ஏன்னா அவர் மேலே அவளுடைய தெய்வீக பிரசன்னம் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, நிறைய ஊழியக்காரங்களை தேவன் பயன்படுத்துகிறாரு, அவங்க தொடும்போதே விழுறாங்க. அப்போ பயன்படுத்துகிற ஊழியக்காரங்க மேலேயே இவ்வளோ பிரசன்னம் இருக்குன்னா, அதை கொடுக்குற மேலே எவ்வளோ பிரசன்னம், எவ்வளோ அபிஷேகம் இருந்திருக்கோம். அவரை கேட்டாங்க, நான் தான் இயேசு அப்படின்னாரு, எல்லாம் விழுந்துட்டான். இயேசு ஓடுனால திபுன்னு ஓடிட்டு இருக்கலாம். இயேசு செய்யலைங்க. இயேசு அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல பேதுரு சொல்றாரு, நீர் மரிக்கக்கூடாது, இது உனக்கு சம்பவிக்க கூடாதுன்றாரு. இயேசு சொல்றாரு, இதுக்காக நான் வரல, மனுஷகுமாரன் ஜீவனை கொடுக்க தான் வந்திருக்கிறார். ஆமென். ஜீவனை எடுக்க வரல, ஜீவனை கொடுக்கவும் ரட்சிக்கவும் தான் வந்திருக்கிறார். கோதுமை மணியாதது நிலத்தில் விழுந்து மரிக்காவிட்டால் அதனால் அதற்கு ஒரு லாபமும் இருக்காது. நிலத்தில் விழுந்து மரித்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அவர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்லுது, மரணம் ஏன் இயேசுக்கு வந்ததுன்னா, பைபிள் சொல்லுது, இந்த பைபிள் தான் சொல்லுது, ஒருத்தர் ஒரு உயில் எழுதுறாரு, உயில் எழுதி சொல்றாரு, அவர் 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 10 பிள்ளைங்களுக்கு பெரிய பணக்காரரு, இவனுக்கு இவ்வளோ இடம், அவனுக்கு அவ்வளோ இடம், அவனுக்கு இவ்வளோ இடம், எல்லாத்தையும் எழுதி வைக்கிறார் உயில். அந்த உயில் எப்போ செல்லும் தெரியுமா? எப்போ செல்லும் பிள்ளைங்களுக்கெல்லாம்? அவர் செத்தாதான் அந்த உயில் செல்லும். அவர் சாகாம உயிரோடு இருந்தார்னா அந்த உயில் செல்லாது. வசனம் சொல்லுது, வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு வரும்படியாக, நன்மைகள் எல்லாம் நமக்கு வரும்படியாக உயிலை எழுதி கொடுத்த தேவன் சிலுவையில நமக்காக மரித்தார். இது தெரியாத
அஞ்ஞானிகள் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே நிறைய விஷயம் இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி ஒரே இது கிடையாது. அப்படியே மாம்சத்தின்படியே யோசிக்க கூடாது. இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமென். ஓகே, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இயேசுவை பற்றி நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கின்னு நம்ம மட்டும் கை தட்டிட்டு நல்ல காரை வாங்கிக்கின்னு பணக்கெல்லாம் வாங்கிக்கின்னு நல்ல துணி போட்டுன்னு சாப்பிட்டு சந்தோஷமாக திரிஞ்சு இருக்கக்கூடாது. இயேசுவை பற்றி அறியாதவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும். ரட்சிப்புகளை நடத்தணும். இந்த வருஷம் தொடங்குனீங்க, ஒரு ஆத்மாவாவது இந்த வருஷத்தில் ரட்சிப்புகளை நடத்திருக்கீங்களா? ஹலோ, பக்கத்தில் இருக்கிற சபையை கேட்கல, உங்களை தான் கேட்குறேன். 365 நாட்கள், ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். ஒருத்தனையாவது சிறையில் இருக்கிறவன விடுதலையாக்கி இருக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? இயேசு இதுக்கு அவங்களுக்கு ஜீவனம் கொடுத்துருக்கிறாரு. இயேசு இதுக்கு அவங்களுக்கு சுகம் கொடுத்துருக்காரு. இயேசு இதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்ருக்கிறாரா? எல்லா நன்மைகளும் கொடுக்குறாரு. எல்லாமே எதுக்கு கொடுக்குறாரு? நம்ம வார வாரம் சிக்கன் வாங்கி பிரியாணி சாப்பிட்டு தூங்குறதுக்கா? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன். அழிந்து போகிற உலக பொருளினால அழியாத சிநேகிதரை ஆத்துமாக்களை சம்பாதிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரசத்தை கொடுப்பியோ, சாம்பாரை கொடுப்பியோ, மீனை கொடுப்பியோ, கறியை கொடுப்பியோ தெரியாது. ஆத்துமாவை ரட்சிப்புகளை கொண்டு வரணும். சிறை இருப்பில் இருக்கிற ஆத்துமாக்களை விடுதலையாக்க வேண்டும். கர்த்தர் அதுக்காக தான் நம்ம தெரிந்து கொண்டார். நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ஆத்துமா ஆதாயம் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் வராத ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உயர்வுகள்லாம் அது நிறைய குவியும். ஏன்னா கர்த்தர் ஒருத்தன் ஆத்துமா ஆதாயம் பண்ணி செய்யும்பொழுது அவன் யாருக்கு வேலை செய்கிறான் தெரியுங்களா? தனக்கு வேலை செய்யல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்கிறான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேலை செஞ்சால் தேவன் அதுக்கு சம்பளம் கொடுப்பாரு. அல்லேலூயா. அல்ல, சரி 24 போச்சு, விட்டுடுங்க. 25லாவது என்ன பண்ணுங்க? ஒரு ஆத்மாவது நான் என்ன பண்ணணும்? ஆதாயம் பண்ண வேண்டும். ஒருத்தனையாவது நான் சிறையில் இருந்து என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்க வேண்டும். தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எரேமியால பார்க்கலாம், 34வது அதிகாரம் 14வது வசனத்தில், நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களோட உடன்படிக்கை பண்ணினேன். ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள். நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்தில் என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணி இருந்தீர்கள். என்ன நடக்குது தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னாரு, அந்த காலம் இந்த காலம் கிடையாது, பழைய காலம். அந்த காலத்தில் சொல்றாரு, அப்போலாம் ஆடு மாடு வாங்குற மாதிரி மனுஷங்களை வாங்குவாங்க. விலைக்கு வாங்கி வீட்டில் அடிமையாக வச்சுப்பாங்க. மனுஷர்களை விலைக்கு வாங்கி வீட்டில் என்ன பண்ணுவாங்க? அடிமைகளாக வச்சுப்பாங்க. அடிமைகளுக்கும் வேலைக்காரருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அடிமைகளுக்கு கூலி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேலைக்காரனுக்கு கூலி கொடுக்கணும். வேலைக்காரனுக்கு என்ன கொடுக்கணும்? கூலி கொடுக்கணும். அடிமைன்றது யாருன்னா, இப்போ ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு டிவி வாங்கிட்டோம், வாரம் வாரம் போயிட்டா டிவிக்கு பெனால்ட்டி கட்டுக்கிறோம், இல்லை மாதம் மாதம் டிவிக்கு என்ன கூலி கொடுக்குறோமா? கிடையாது. ஒரே முறை ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டு டிவியை வாங்கிட்டோம் வச்சுட்டோம். அது போல் அவங்க ஒரே முறை ஒரு முதலீடு பண்ணி ஒரு அடிமையை வாங்கி வச்சிட்டாங்கன்னா அந்த அடிமை சாகிற வரைக்கும் இவங்க கிட்ட தான் இருக்கணும். இது அந்த காலத்தில் எல்லா இன மக்கள்கிட்டே இருந்த ஒரு பழக்கம். மனுஷர்களை அடிமையாக வச்சுருந்தாங்க. அப்போ அடிமையாக இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்தவன், நீ இன்னொரு இஸ்ரவேலனை என்ன பண்ணக்கூடாது? அடிமையாக வாங்கி வச்சு அவனை அடிமையாக நடத்தக்கூடாது. அல்லேலூயா. நீ மற்ற ஜனங்களை அடிமையாக வாங்கலாம், வச்சுக்கலாம். ஆனால் உன் சகோதரனை நீ என்ன பண்ணக்கூடாது? அடிமையாக வைக்கக்கூடாது. கவனிங்க, ஆண்டவர் அப்போவே தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார். தம்முடைய ஜனங்களுடைய ஒற்றுமை விரும்புகிறார், சமாதானத்தை விரும்புகிறார். நீ அடிமையாக வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் எரேமியா காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க அதையும் மீறி அவங்களுக்குள்ளவே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளவே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அடிமைகளை வாங்கிட்டாங்க. அடிமைகளை வாங்கி அவங்க வச்சிருக்கிறாங்க. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வைக்கக்கூடாதுப்பா, அடிமைகளெல்லாம் உங்க சகோதரர்களுக்குள்ள அடிமைகளாக வைக்காதீங்க, விட்டுடுங்க, விடுதலை கொடுங்கன்னாரு. விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அதை ஒழுங்காக செய்யல. அதை பற்றி தான் பேசுறாரு. பாருங்க 16வது வசனம். ஆனாலும் நீங்கள் மாறாட்டம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்களா? மாறாட்டம் பண்ணினா என்னன்னா, கோல்மால் வேலை.
எரேமியா சொல்றாரு, எப்பா நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, யாரும் உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கக்கூடாது, அடிமைகளா இருக்கக்கூடாது. யாருன்னா அடிமையா இருந்தா அவனை விடுதலை பண்ணிடுங்கப்பான்றாரு. எல்லாம் சார் விடுதலை பண்ணிட்டோம் சார், விடுதலை பண்ணிட்டோம் சார் சொல்லிட்டு விடுதலை விடுதலைன்னு சொல்லிட்டு ஆள் மாறாட்டம் பண்றான்னா, கோல்மால் பண்ணி திரும்பவும் அவனை அடிமையா வர வச்சுக்கணும். எப்படி வர வச்சுனா என்ன பேசியிருப்பான், நீ போய் என்ன செய்ய போற, வேலை செய்ய போற, எங்கேயோ வேலை செய்து என்கிட்ட அடிமையா இருந்துட்டு போ, நான் யாருக்கும் தெரியவேணா, நம்ம 2 பேர் மட்டும் டீலு. யாருன்னா கேட்டா உன்னை கேட்பாங்க, நீ அடிமையான்னு கேட்பாங்க. நீ என்ன சொல்லிட்டு, நான் அடிமையா இல்லை, விடுதலை ஆயிட்டேன், ஆனால் நான் விருப்பப்பட்டு தான் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு. என்ன கேட்பாங்க, அடிமையான்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன், அடிமைலாம் இல்லைங்க, நான் விடுதலை ஆகிட்டேன், அவர் தான் போக மாட்டேன்னு சொல்லி என் கூட அவர் பிரியப்பட்டு இஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாரு என்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இதுதான் ஆள் மாறாட்டம் பண்ணுறது, கோல்மால் வேலை பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி நீங்கள் அவனவன் விடுதலையாகவும் சுயாதீனராகவும் அனுப்பிவிட்ட தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரிகளையும் திரும்ப அழைத்து வந்து அவர்களை உங்களுக்கு வேலைக்காரரும் வேலைக்காரிகளாய் இருக்கும்படி அடிமைப்படுத்தினீர்கள். அல்லேலூயா. தேவன் பாருங்க, நம்ம யாருக்கும் அடிமையா இருக்க விரும்புறது இல்லை. தேவன் நம்ம அவருக்கு மட்டும் தான் அடிமையா இருக்கணும். நம்ம யாருக்கு மட்டும் தான் அடிமையா இருக்கணும், தேவனுக்கு மட்டும் தான் அடிமையா இருக்கணும். நம்ம தேவனுடைய காலில் தான் விழணும், ஓனர் காலில் விழக்கூடாது. உங்கள் ஓனர் எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கட்டும், அம்பானியாக கூட இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், காலில் விழக்கூடாது. மதிக்கலாம், மதிக்கலாம், மரியாதை கொடுக்கலாம், கனம் பண்ணலாம், காலில் விழக்கூடாது. கிறிஸ்துவர்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், அப்பா அம்மா மதிங்க, அப்பா அம்மா காலில் விழாதீங்க. தாத்தா பாட்டியை மதிங்க, தாத்தா பாட்டி காலில் விழாதீங்க. காலில் விழும்போது அது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, நான் உனக்கு அடிமைன்றதுக்கு அடையாளம். நம்ம காலில் யார் காலில் தான் விழணும்னா, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவனுடைய காலில் மட்டும்தான் விழணும். இன்னைக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, எல்லார் காலையும் விழுந்துன்னு இருக்கிறது. சில பசங்க ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, ஒரு எம்பி வந்துட்டான்னா காலில் தொட்டு கும்பிட்டுப்பான். ஆண்டுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப கருத்தாக இருக்கணும். கர்த்தர் அதெல்லாம் பார்க்குறார், கர்த்தர் அதையெல்லாம் கவனிக்கிறார், தெரியுங்களா? நம்ம காலில் விழுதெல்லாம் பார்க்குறாரு, அவர் வருத்தப்படுவார். நம்ம காலில் விழக்கூடாது, யார் காலிலையும். காலில் விழுது அடிமை. அப்போ வந்து நம்ம அடிமைத்தனமாக யாருக்கு இருக்கக்கூடாதுன்னா, எந்த மனுஷனுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, எந்த பாவத்துக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, பணம் உள்ளவனுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, யாருக்குமே அடிமைகளாக இருக்கக்கூடாது. ஆமேன். ரொம்ப முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும். நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, அதை உடைக்க கற்றுக்கணும். இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிற ஒரு நிலைமையில நாம் இருக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், கர்த்தர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற நிலைமையில் மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரால் நிறைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை இம்மையிலையும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது பாஸ்டர். சில பேர் பாருங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது. சில பேர் சாப்பாட்டுக்கு அடிமைங்க. என்ன 4 நாள் ஆச்சு கவுச்சியே செய்யல. சிக்கனுக்கு, மட்டனுக்கு, எறாக்கு, ஃபிஷ்ஷுக்கு, வஞ்சிரத்துக்கு அடிமை. ஜஸ்டின் பிரபாகரன் ஒரு பாட்டு பாடினாரு, நான் இயேசுவுக்கு அடிமை, நீ யாருக்கு? நீ பணத்துக்கு அடிமை, நீ பீடிக்கு அடிமை, சிகரெட்டுக்கு அடிமை, சாராயத்துக்கு அடிமை, பொடிக்கு அடிமை. சில பேரால் பொடி போடாமல் இருக்க முடியாது, நீ பொடிக்கு அடிமை. நிறைய எடுத்துன்னு வராரு, நீ கறிக்கு அடிமை, காய்க்கு அடிமை, அதுக்கு அடிமை, இதுக்கு அடிமை. எல்லா மனுஷன் பாருங்க எதுக்கும் அடிமையாக இருக்கிறான். ஆனால் நம்ம மனசை நம்ம சரி பண்ணணும். இயேசுக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்கணும். இயேசுக்கு அடிமையாக இருந்தால் புயலே அடித்தாலும் இங்கே வந்து உக்காந்துட்டு இருப்பீங்க. இயேசுக்கு அடிமையாக இருக்கிறவங்க புயலே அடித்தாலும் என்ன பண்ணுவாங்க, வந்து கொடை பிடிச்சாலும் வந்து உட்காருவாங்க. ஏன்னா அவங்க இயேசுக்கு அடிமை. ஆமென். ஆனால் இயேசுக்கு அடிமை இல்லாதவங்க எப்படி இருக்கிறாங்க, பெட்ஷீட்டை இழுத்து போத்தின்னு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் விடு, திருவிருந்து தானே, சாயங்காலம் கூட போய் எடுத்துக்கலாம் விடு அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், நம்ம இயேசுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். இயேசுக்கு மட்டும்தான் அடிமைகளாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அது ரொம்ப தேவன் விரும்புகிறாரு. நம்ம எதுக்குமே அடிமைப்படக்கூடாது. நம்மளை அடிக்கடி செக் பண்ணிக்கணும். சில நேரத்தில் சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளால் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் இல்லாமல் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், இருக்கும். ஏன்னா நம்மள மனுஷன், நம்மளுக்கும் என்ன இருக்குது, மாம்சமும் ரத்தமும் இருக்குது. அது கொஞ்சம் நம்மள என்ன பண்ணோம், அது கொஞ்சம் அமக்கலம் பண்ண தான் செய்யும். இந்த மாம்சமும் ரத்தமும் நம்மள என்ன பண்ணோம், அது ஒரு கலாட்டா பண்ண தான் செய்யும்.
நம்ம ஆனால் இதுக்கு அடிமை ஆகாதபடிக்கு நம்ம எப்பவுமே நம்மளை பாதுகாத்துக்கினே வரணும். இது அப்பப்போ சில வேலைகளை செய்யும், நம்ம சுதாரிச்சுக்கின்னு சொல்லணும் அடிக்கடி, நான் இயேசுக்கு தான் அடிமையாக இருக்கணும், நான் வேறு எதற்கும் அடிமைப்பட மாட்டேன் சொல்லணும். அடிக்கடி உங்கள் வாயில் பேசுங்க, நான் அடிமை இல்லை. எல்லாம் சினிமா பாட பேர் சொல்லிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. போகிற போக்கில் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அவன் சொல்லி வச்சிருக்கிறான். நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் சொந்தத்திலேருந்து சொல்லலைங்க, நம்ம சொல்ல வேண்டியதை அவன் எடுத்து சொல்லிட்டான். யோசிச்சு பாருங்க, உங்கள் சைக்கிளை எவனை எடுத்து ஓட்டி நிற்கிறான், நீங்கள் எடுத்து ஓட்ட மாட்டீங்களா? அவன் ஓட்டிட்டான்றதுக்காக விட்டுடுவீங்களா? டேய், யார் ஓட்ட வேண்டிய சைக்கிளை யார் எடுத்து ஓட்டி நிற்கிற வைடா முதல்ல சொல்லுமில்ல. அப்படிதாங்க வசனம் சொல்லுது, நீங்கள் அடிமையாகாதிருங்கள். புதிய ஏற்பாட்டை பற்றி பேசலாம், நிறைய பேசலாம். சரி, 17 வருஷத்தில் பாருங்க, ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்ன சொல்றாரு? நீ யாரையும் அடிமைப்படுத்தாதுன்னு சொன்ன, உன்னை எதுக்காக தெரிந்து கொண்ட? அடிமையில் இருக்கிறவனுக்கு விடுதலையை சொல்றதுக்கும் விடுவிக்கிறதுக்கு தான் உன்னை வச்சிருக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற? அவனை அடிமையாக்குற. அப்போ நீ அடிமையாக்குறதுனால அப்போ கர்த்தர் கோவப்பட்டு சொல்றாரு, ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அவனவன் தன் சகோதரனுக்கும் அவனவன் தன் அயலானுக்கும் விடுதலையை கூறின விஷயத்தில் என் சொல்லை கேளாமற் போனீர்களே, இதோ நான் உங்களை பட்டயத்துக்கும். ஏன் நாசமோசம் வருது, அழிவு சாவு வருது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில்னா? ஆண்டவர் சொல்றாரு, அடிமையை வைக்காதனா அடிமையா வச்சுக்கிறது. அதுதான் சொல்றாரு, ஏன் உனக்கு சாவு வருது, ஏன் கத்தியில வெட்டுறான், ஏன் கொலை பண்றான், எதிரி உன்னை அழிக்கிறான், உன்னை சாகடிக்கிறான்னா காரணம் என்னன்னா, நீ என்ன பண்ற? என் ஜனத்தை அடிமையா வச்சிருக்கிற, அதனால உனக்கு இது வருது. கொள்ளை நோய் தேசத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஜுரம் வரும், எல்லாம் மந்தியா செத்துருவாங்க. திடீர்னு ஒரு வியாதி வரும், மந்தியா செத்துருவாங்க. திடீர்னு ஒரு நோய் வரும், ஸ்ப்ரெட் ஆகும், மந்தியா சாவாங்க. கொரோனாவில் செத்தவங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நிறைய இப்போ ஆரம்பத்தில் டெங்குல செத்துவங்க இருக்கிறாங்க, கால்ரால செத்துவங்க இருக்கிறாங்க. ஒரு காலத்துலலாம் அதெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே மந்தியா மக்கள் சாவாங்க. இதுதான் கொள்ளை நோய். இதெல்லாம் ஏன் வருது? ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்காமல் நீ அடிமைப்படுத்துற. நீ அடிமைப்படுத்தும் போது உனக்கு பட்டயமும் கொள்ளை நோயும் பஞ்சத்துக்கும் ஒப்பு கொடுக்கிற விடுதலையை உங்களுக்கு கூறுகிறேன். அவர் சொல்றாரு, நான் உன்னை விடுதலை ஆக்குறேன், நீ எதுல போய் மாட்டு வைப்போ? பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், அதுல போய் மாட்டு போற. நீ விடுதலை கொடுக்காதனால நான் உனக்கு என்ன பண்றேன்? நான் உனக்கு விடுதலை கொடுக்க, நீ அதில் மாட்டுவேன் சொல்லிட்டு கூறுகிறேன். பூமியின் ராஜ்யங்களில் எல்லாம் அலைகிறதற்கும் உங்களை ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி பேசுறாரு, பழைய ஜனங்களெல்லாம் நீ விடுதலையா இருக்க வைக்கணும், விடுதலைக்காக பிரயாசப்படணும். அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு ஏழையா இருக்கிறான் ஒருத்தன், காசு இல்லை, எவனோ வேற ஒரு இனத்தான் காசு கொடுத்து இஸ்ரவேல் ஜனமாகிய இவனை வாங்கிட்டான், இவன் அவங்ககிட்ட அடிமையா இருந்தான். நீ உங்ககிட்ட காசு இருக்குன்னா நீ காசை கொடுத்து அவனை விடுதலை ஆக்கு. உனக்கு நான் காசு எதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன்? ஹலோ, காசை உனக்கு எதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன்? அவனை விடுதலை ஆக்கிறதுக்கு தான் உனக்கு காசு. புரியுதுங்களா? காசை கர்த்தர் எதற்கு கொடுக்கிறாரு? நான் சொல்றேன் கேட்டுங்க, பணங்களை தேவன் எதற்கு கொடுக்கிறார் தெரியுங்களா? ஒன்று நாம நல்லா இருக்கிறதுக்கு. ஆனால் நோக்கம், தேவனுடைய நோக்கம் மெயினாக நம்மகிட்ட பணங்களை எதுக்கு கொடுக்குறான்னா, இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் வளர வேண்டும். இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் வளரணும். ராஜ்யம் வளரணும். எப்படி ராஜ்யம் வளரும்? எவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவ்வளவாய் ராஜ்யத்தின் வளர்ச்சி. எவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்படலையோ அவ்வளவு ராஜ்யத்தின் வளர்ச்சி இல்லை. அப்போ ராஜ்யம் வளரணும்னா ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். நம்முடைய பணங்களை எதற்கு செலவு பண்ணணும்? ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு. அல்லேலூயா. எஸ்தர் கிட்ட மொர்தெகாய் சொல்றாரு, இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு இந்த ராஜ மேன்மை தேவன் கொடுத்திருக்கலாம். எஸ்தரை எங்க நினைவாக்கிட்டார் தெரியுங்களா? 123 நாட்டுக்கு ராணி ஆக்கிட்டாரு. எஸ்தர் யாரு? அந்த அகாஸ்வேரு ராஜா. அந்த அகாஸ்வேரு ராஜா பாபிலோன் ராஜா. அந்த அகாஸ்வேரு ராஜா சிறைப்பிடித்து கொண்டு போன நாடுகள்ல இருந்து வந்த ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் தான், ஒரு அடிமை பெண் தான் எஸ்தர். ஒரு அடிமை பெண் தான் எஸ்தர். ராஜா தனக்கு மனைவி தேடும்போது கர்த்தர் எல்லாருடைய கண்களிலும் எஸ்தருக்கு தயவு கிடைக்க பண்றாரு. எஸ்தரை செலக்ட் பண்றாங்க, எல்லாருக்கும் சுத்திகரிப்பு உண்டு பண்றாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் கண்களில் கர்த்தர் எஸ்தருக்கு தயவு கிடைக்க பண்ணுறாரு. எல்லாருடைய கண்களிலும் கர்த்தர் எஸ்தருக்கு என்ன கிடைக்க பண்ணாரு? தயவு கிடைக்க பண்ணினார். கடைசியில் ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். அடிமையாக போன எஸ்தர் இப்போ ராஜாத்தி ஆயிட்டாங்க. நல்லா வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, துணிக்கு பஞ்சம் இல்லை, எல்லாம் சுகபோகமான வாழ்க்கை தான். ஆனால் தேசத்தில் ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனால் இது எஸ்தருக்கு தெரியல. மொர்தெகாய் அழுது கொண்டு இருக்கிறார், உபவாசித்து ஜெபிக்கிறாரு. அப்போ எஸ்தர் கேட்குறாங்க, மொர்தெகாய் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு சொல்கிறாங்க. அப்போ தான் மொர்தெகாய் சொல்கிறாரு, இந்த காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாம். மேன்மைன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். மேன்மைன்றது என்ன? பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். சகல ஜனங்களை பார்க்கலும் மேன்மைனா மற்றவங்க வாழ்ற லைஃப் ஸ்டைல் இல்லைங்க, அதுக்கு மேல ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்றது தான் மேன்மை. இதுல பார்த்தீங்கன்னா மேன்மையில இது அடுத்த கட்ட மேன்மை ராஜ மேன்மை. ராஜ மேன்மைன்னா இதுக்கும் மேல ராஜா லெவல்ல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தர் எஸ்தருக்கு அந்த ராஜ மேன்மையை கொடுத்ததற்கு மொர்தெகாய் சொல்றாரு, ஏன் உனக்கு கொடுத்திருக்கிறார்னா ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் கொடுத்திருக்கிறார். உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாம். எதற்கு கிடைத்திருக்கலாம்னா இந்த காலத்தில் உதவி செய்யும்படிக்கு தேவன் உனக்கு இந்த ராஜ மேன்மையை கொடுத்திருக்கலாம். நம்ம நோக்கம் மறந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் தேவன் பணத்தை எதுக்கு கொடுக்குறாரு? கார் வாங்குறதுக்கு, பங்களா வாங்குறதுக்கு, லாக்கரில் போட்டு வச்சு டெய்லி எண்ணி அப்படியே வச்சு பார்த்துக்கிறதுக்கு, பேங்க்கில் போட்டு வச்சுக்கிறதுக்கு, அப்படியே வாழ்றதுக்கு இல்லை. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பணங்களை செலவு செய்ய கற்றுக்கணும். இறைக்கிற ஊற்று தான் சுரக்கும், இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். கிணத்துல தண்ணி மொள்ள தான் புது தண்ணி வரும். இல்லைன்னா இருக்கிற தண்ணியோடு நின்றுடும், அளவும் ஏறாது, தண்ணியும் கெட்டு போயிடும் கொஞ்ச நாளில். அதனால் பணங்கள் கூட நீங்கள் கொடுக்க தான் புது பணங்கள் வரும். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு செலவு பண்ணும்போது தான் புது ஆசீர்வாதம் வரும். ஐயோ அந்த ஆசீர்வாதத்து மேலே கண்ணை வச்சுன்னா ஐயோ போயிடக்கூடாது, நான் யாருக்கும் தரமாட்டேன், கெட்டியாக பிடி, கட்டி போடு அப்படின்னீங்கன்னா கட்டி போடுவீங்க, கெட்டியாக பிடிப்பீங்க, கடைசி வரைக்கும் அதோடு தான் நிற்பீங்க. லெவல் ஏறாது, ஆசீர்வாதத்தின் அளவு பெருகாது. ஏன் அப்படி ஆசீர்வாதத்தின் அளவு பெருகலை? ஒரே லெவலில் நிற்கிறோம், பல வருஷமாக நிற்கிறோம். ஏன் முன்னேற முடியலன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவன் கொடுத்த பணத்தை, அந்த ராஜ மேன்மையை தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக செலவு பண்ணாமல் இருக்கிறோம். ஆமென். நான் சொல்கிறேன், வசனம் சொல்றேன், ரொம்ப பிடிச்ச வசனம். வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி. ரொம்ப நல்லா போட்டுக்குது வசனம். அந்த பிசினி ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கல, அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்கவும் முடியாது, அது வராது. சில பேருக்கு படத்தை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணாது, காசு கை வரவே வராது. அப்படி வைப்பானா எடுத்துருவான். கர்த்தர் காணிக்கை கொடுக்கணும், 100 இருக்குது, 50 இருக்குது, 20 இருக்குது, 10 இருக்குது, 10ல் தான் கை வைப்பான். வைப்பானா? வேணாம். ரொம்ப நாள் 10 போடுறோம். கர்த்தர் சொல்வார், எவ்வளோ நாள் தான் 10லே நிற்ப, நீ முன்னேற வேணாவா, நான் உன்னை முன்னேற்ற வேணாவா, 20ன்னுவார். 20ல் கை வைப்பானா? வேணாம். கர்த்தர் சொல்லுவார், 20 போட்டால் அதுக்கே ஆசீர்வாதம், 50 வச்சா எவ்வளோ ஆசீர்வாதம் வரும்னுவார். 50ல் கை வைப்பானா? வேணாம். அப்புறம் கடைசியில் பார்த்துட்டு ஒரு 5 ரூபாய் காயின் சேர்த்து போட்டுருவான். இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு ஒரு 5 ரூபாய் காயின் சேர்த்து டப்பாவில் போட்டு போயிடுவோம். அதுதான் சொல்லுது, அதிகமாக பிசினித்தனம் பண்ணி ஒன்றும் நல்லா இருக்க மாட்டேன். நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, உங்கள் வாழ்க்கையில் உங்களையும் சேர்த்து சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். நம்முடைய சேமிப்பு நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்காது, நம்முடைய ஞானம் புத்தி நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்காது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் நமக்கு எதற்கு நம்ம தெரிந்து கொண்டார், ரட்சித்தார், நம்ம விடுதலை ஆக்கணும். ஒரு சகோதரன் அடிமையா ஆகிட்டானா சொல்றாரு, இன்னொருத்தனை பார்த்து சொல்றாரு, நீ நல்லா இருக்கிற, பணம் வச்சிருக்கிற, அவனுக்கு துட்ட அவனை விடுதலை ஆக்கு அப்படின்னு சொல்லி விடுதலை ஆக்கிட்டு சொல்றார். அப்ப தேவன் விடுதலை விரும்புகிறார். சங்கீதம் 68:6 தேவனுடைய குணத்தை பார்க்க முடியுது பாருங்க. சங்கீதம் 68:6 சொல்றாரு, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். கட்டுண்டவர்களை என்ன பண்றாரா கர்த்தர்? விடுதலையாக்குகிறார். தேவன் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறாராம் பாருங்க. அப்ப தேவனுடைய விருப்பமே, தேவனுடைய எண்ணமே என்னன்னா, மனுஷர்கள் விடுதலையா இருக்க வேண்டும்.
எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, கடவுள் நல்லவர் சொல்றீங்க, நல்லதாங்க. ஆனால் இந்த தோட்டம்லாம் படைச்சார் சொல்றீங்க, ரொம்ப நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஆனால் அந்த தோட்டத்தில் ஏங்க இவன் சாப்பிடுவான்னு தெரிஞ்ச ஒரு பழத்தை, அந்த மரத்தை ஏங்க வச்சாரு? ஏங்க வச்சாரு? அந்த மரத்தை வச்சதுனால தானேங்க இவ்வளோ பிரச்சனை இந்த உலகத்தில் மனுஷனுக்கு. கடவுள் அந்த மரத்தை வைக்காம இருந்தா, கடவுள் ஏன் மரத்தை வச்சாருன்னா இவனுக்கு விடுதலையை கொடுத்துருக்கிறாரு. இவனை அடிமையாக படைக்கல, இவனை அடிமையாக சிருஷ்டிக்கல, இவனை விடுதலை, தன்னை போல அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி இருக்கிறாரு. கடவுள் எப்படி விடுதலையோடு இருக்கிறாரோ அதே போல மனுஷனை விடுதலையோடு உண்டாக்கி அவனுக்கு எல்லாவற்றையும் செய்ய அதிகாரத்தை கொடுத்து, எல்லாவற்றையும் செய்ய உரிமையும் கொடுத்து, அதன் மத்தியில தன்னை நேசிக்கும்படி தேவன் விரும்புகிறார். கர்த்தர் டாஸ்மார்க் கடையை வச்சோம் தன்னை நேசிக்கணும்னு விரும்புகிறாரு. புரியுதுங்களா? உலகத்தில் அநேக பாவ சந்தோஷங்கள் மத்தியில தேவன் தன்னை நேசிக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் விரும்புகிறார். நம்மை நேசிக்க அநேகர் இருக்கிற இந்த உலகத்தில் அதன் மத்தியில் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமக்கு ஏன் தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறாரு? ஆண்டவர் நினைச்சாருன்னா எல்லாம் டாஸ்மார்க் கடையும் மூடி இல்லாம அவரால் முடியாதா? தேவன் எதுக்கு வச்சிருக்கிறாரோ அதுதான் மரம். நீ அந்த கனியை பூசிக்கிறியா, என்னை வந்து நேசிக்கிறியா? அதுதான், அது ஒரு டெம்டேஷன். தேவன் ஒரு ஆள் வந்து யோசிச்சு பாருங்க, நான் கடவுளை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. நான் யார்கிட்டையும் சண்டை போடுறது இல்லைங்க, யார் மேலேயும் பகை இல்லை, யார் மேலே கோபம் இல்லை, கசப்பு இல்லைங்க, யாரையும் நான் ஏமாத்தலை, யார் கடவுளுடைய வார்த்தையெல்லாம் நான் 100% கடைப்பிடிக்கிறேன், நான் யாரையும் நேசிக்கல. சரி சார், எங்கே இருக்கிறீங்க? நான் அமேசான் காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார். எங்கே வாழ்ந்துருக்கிறாரு? அமேசான் காட்டில் வாழ்ந்துருக்கிறாரு. அவர் எந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறது இல்லையா? கெடுதல் பண்ணுறது இல்லை, எந்த சாராயம் குடிக்கிறது இல்லை, எந்த பீடி சிகரெட் பிடிக்கிறது இல்லை, எவனையும் ஏமாத்துறது இல்லை, எவன் பொருளையும் அபகரிக்கிறது இல்லை. எப்படி இருக்குது இது? என்ன சொல்லுவீங்க நீங்க? அவரை பார்த்து ஒரு அவார்டு கொடுத்துடலாமா? உலகின் சிறந்த ஒழுக்க சீலன் கொடுத்துடலாமா அவார்டை? யாருக்கு அவார்டு கொடுப்போம்? நம்மள மாதிரி சென்னை பட்டணத்தில் வாழ்ந்து இதையெல்லாம் சொல்றவங்களுக்கு அவார்டு கொடுக்கலாம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஒரு காட்டில் வாழ்ந்துன்னு இருக்கிறவனுக்கு அவார்டு கொடுக்க முடியாது. அதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அவனுக்கு எதுவுமே இல்லை, தப்பு பண்றதுக்கே வாய்ப்பு இல்லை. இதுனா பெரிய விஷயம். எவனா அவார்டு கொடுத்தா 4 பேர் எழுந்து சொல்லுவான், என்னையும் கொண்டு விடு, நான் அதே மாதிரி வாழ்ந்து காட்டுறேன் பார். சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? சொல்லுவான். அப்ப அதுதான் முக்கியம். கர்த்தர் இந்த உலகத்தில் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். எதை வேணாலும் செய்யறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அதுதான் முக்கியம். கடவுள் நம்ம கிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறாரு. கடவுள் இந்த உலகத்தில் எல்லா விதமான நமக்கு பிடிச்ச பல காரியங்கள் உலகத்தில் வச்சிருக்கிறார். ஆனால் அதன் மத்தியில் நம்ம தேவனை நேசிக்கணும், தேவனுக்காக வாழணும். ஆனால் தேவன் பாருங்களேன் எப்படி வைக்கிறாருங்களா, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்ட மாதிரி இருந்தீங்கன்னா, நம்ம மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இது மட்டும் கட்டுகள் கிடையாது, மனசில் பல கட்டுகள் வரும் தெரியுங்களா? நம்ம மனசில் கூட என்ன வரும்? கட்டுகள் வரும். என்ன கட்டுகள்னு பார்த்தீங்கன்னா பாண்டிங், சில பாண்டிங் வரும் மனசில். சில துக்கங்கள், சில மன முறிவுகள், சில டிப்ரெஷன், மன அழுத்தங்கள், இதெல்லாம் வரும்போது கர்த்தர் அதிலிருந்தும் விடுதலை ஆக்குகிறார். நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் இதிலிருந்துலாம் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். நான் சொல்லுவேன் பாருங்க, உடம்பு சரியில்லாம கூட மெதுவாக நத்த மாதிரி நகர்ந்து வந்தாது சபையில் உட்காந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இங்கே உட்காந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்குது, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது, பரிசுத்தாவினுடைய அசைவாடுதல் இருக்குது. அது உங்களை என்ன பண்ணணும்னா கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கக்கூட வல்லமை. அல்லேலூயா. ஏசாயா 61:1 பாருங்க. இயேசு பைபிள் திறந்து படித்த முதல் வசனம். இயேசு பைபிளை திறந்து படித்த, அப்போ பைபிள் கிடையாது, ஓலைச்சுருள், தோல் சுருள் தான் இருந்தது. ஓலைச்சுவடி, தோல் சுருள். அந்த தோல் சுருளை பிரித்து இயேசு படித்த முதல் வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசாயா 61:1. அது பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆவியானவர் யார் மேல இருக்கிறாரா? இயேசு சொல்றாரு, என்மேல் இருக்கிறார். உங்கள் மேல இருக்கிறாரா? உங்க மேல இருக்கிறார், உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். ஓகே, எதுக்கு இருக்கிறார்? இயேசு சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. எதுக்கு ஆவியானவர் இருக்கிறாரு? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. வீட்டில் ஷேவிங் பண்ணுறதுக்கு ஷேவிங் பிளேடு இருக்கும்போது கத்தி எடுத்து ஷேவிங் பண்ணிப்பீங்களா? ஹலோ, ஷேவிங் பிளேட் எதுக்கு வாங்கி வச்சிருக்கிறீங்க? ஷேவ் பண்ணுறதுக்கு. கத்தியில் ஷேவிங் பண்ணுவீங்களா? அரமாமான வச்சு ஷேவிங் பண்ணுவீங்களா? நினைச்சு பார்க்கும் போதே பயமா இருக்குது. அப்படி அக்காக்க பாலபாலமா அறுத்து ரத்தம் ஊத்துற மாதிரி இருக்குது. ஷேவிங் பிளேட் எதுக்கு வச்சு கொடுத்து வாங்கியிருக்கிறோம்? ஷேவ் பண்ணுறதுக்கு இல்லையா? ஹலோ, அதுக்கு தானே. வீட்டில் டிவி வாங்கிட்டோம், ரிமோட் எதுக்கு வச்சிருக்கிறோம்? கையிலே போய் சுவிட்ச் போடுறதுக்கு. கையிலே அங்கே பட்டன் இருக்கும், 4 பட்டன், அதுலேயே மாற்றுறதுக்கு வச்சிருக்கிறோம் ரிமோட்டு. ரிமோட் வச்சிருக்கிறவங்க கையில் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, ரிமோட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுபோல் ஆவியானவரை பெற்று இருக்கிறவர்கள் ஆவியானவரை யூஸ் பண்ண வேணும். ஆவியானவர்களுக்குள்ள எதுக்காக இருக்கிறார்னா சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக தான் பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தாவினர் எதுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறார்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பாருங்க, இயேசு சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இதை இயேசு கிறிஸ்து படிக்கிறாரு. அவர் பூமியில் மனுஷனா வந்தார். அவர் மனுஷனா வரதுக்கு முன்னாடி அவர் இதெல்லாம் செய்ய போகிறார் என்றதை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக 61வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு மனுஷனா வந்து என்னெல்லாம் செய்ய போறாருன்றதை அப்பவே தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. இயேசு மனுஷனா வந்துட்டாரு. 800 வருஷம் கழிச்சு வந்துட்டு அவர் ஊழியத்தை தொடங்குறாரு. ஊழியத்தை தொடங்கினா முதல்ல அவர் பைபிளை அந்த தோல் சுருளை வாங்கி, அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தக தோல் சுருளை வாங்கி அதுலேருந்து எதை படிக்கிறார் பார்த்தீங்கன்னா, லூக்கா 4வது அதிகாரம், லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்தை இயேசு திறக்கிறார். இயேசு திறக்கிறாரு. அது எதுன்னு கேட்டிங்கன்னா ஏசாயா 61:1. ஏசாயா 61:1 சொல்லப்பட்டதை இயேசு லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் மனுஷனா வந்த பிறகு திறக்கிறார். இயேசு சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொன்னாரா? சொல்றீங்களா? அங்க என்ன சொல்லிச்சு? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யாரை குறித்து பேசுகிறது தீர்க்க தரிசனம்? இயேசுவை பற்றி. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் 1000 கடவுள் இருக்கலாம், ஒரு கடவுள் கூட இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனம் இப்படி சொல்லப்பட்டதில்லை. இயேசுக்கு சொன்ன மாதிரி தீர்க்க தரிசனம் எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட்டதில்லை. இயேசு இப்படிலாம் கன்னி வயிற்றில் பிறப்பார் சொல்லிட்டு 800 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. இன்னும் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் உன் தலையை நசுக்குவார். புரியுதுங்களா? அப்படி சொல்லப்பட்ட வார்த்தை இதெல்லாம் வந்து இயேசுக்கு சொன்ன மாதிரி தீர்க்கதரிசன வார்த்தைகள். இயேசு பிறப்பு, இயேசுவின் செயல்கள், இயேசுவின் இறப்பு, இயேசுவின் உயிர்த்தெழுதல், இயேசு மூலமாய் உண்டாக போகிற ரட்சிப்பு, இதையெல்லாம் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அது போல உலகத்தில் எந்த கடவுளுக்கும் சொல்லப்படலை. இயேசு பற்றி சொல்லப்படுது பாருங்க. அதை கரெக்டாக எடுக்கிறார். இயேசு வரார், ஊழியத்தில் வந்தார், ஊழியத்தில் ஸ்டார்ட் பண்ணுறார் ஊழியத்தை. பைபிள் எடுக்கிறாரு. பைபிளை திறந்து முதல்ல எதை திறக்கிறாரு? தோல் சுருளை திறந்து இதை தான் திறக்கிறாரு. திறந்து பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அங்க என்ன இருக்குது? சிறுமைப்பட்டவன். இங்க என்ன சொல்றாரு? அப்ப அங்க சிறுமைப்பட்டவன் யார சொல்லுது வேதம்? தரித்திரன்னு சொல்லுது. ஹலோ, யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணுமா? தரித்திரருக்கு சுவிசேஷம். சொல்லுங்க, தரித்திரருக்கு சாப்பாடு இல்ல, பால் பவுடர் இல்ல, சுவிசேஷம். நிறைய பேர் என்ன கேட்பாங்க தெரியுங்களா? உங்க சர்ச்சில் என்ன பண்றீங்க? சிலர்லாம் இருக்கிறாங்க, ஒரு பொட்டில் சாப்பாடு கொடுத்தா கூட ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்து போட்டுருவோம். ரோட்டில் இருக்கிற 10 பேருக்கு 10 சாப்பாடு கொடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் பிடிச்சி போட்டு அவர் பெரிய மகானா ஆயிடுவார். கவனிங்க, ஒரு பாஸ்டர் சொன்னார், 1 கோடி பேர் ஏழையா இருக்கிறான், ஒரே ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கிறான். இந்த கோடீஸ்வரன் இந்த ஏழைகளெல்லாம் ஏழையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை, கோடிக்கணக்கான பணத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறான். ஆளுக்கு 3 லட்சம் 5 லட்சம் கொடுத்துறான் கோடிக்கணக்கான பேருக்கு. எல்லாம் பணக்கார ஆயிட்டாங்களா? இப்போ ஆயிட்டாங்க. எவ்வளோ நாள் பணக்காரா இருப்பாங்க? அந்த 5 லட்சம் செலவாகிற வரைக்கும்.
5 லட்சம் செலவாகி முடிஞ்ச உடனே கோடி ஏழைகளை இப்போ கோடி ப்ளஸ் 1 பிச்சைக்காரன் யாரும் ஆயிடுவாரு? கொடுத்தாரு பாருங்க, அவரும் ஆயிடுவாரு. கவனிங்க, ஏழைகளுக்கு உதவி செய்வது தப்புன்னு சொல்ல வரல. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேணும். கர்த்தர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீங்க வஸ்திரம் கொடுத்தீங்க. அதெல்லாம் நல்லதுதான். ஆனா அதை விட பெரிய நல்லது ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுங்களா? சுவிசேஷத்தை அறிவிப்பது. நீங்க கொடுக்குற சாப்பாடை விட, நீங்க கொடுக்குற பெட்ஷீட்டை விட, நீங்க கொடுக்குற தட்டுமுட்டை விட, நீங்க கொடுக்குற புடவையை விட விலையேற பெற்றது என்ன தெரியுங்களா? சுவிசேஷம். இந்த சபையில வார வாரம் உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது தெரியுங்களா? சுவிசேஷம். சுவிசேஷம்னா நற்செய்தி. சுவிசேஷம்னா என்னது? நற்செய்தி. வெளியில இருக்கிறவனுக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? தரித்திரனா இருக்கிறான். ஏன் தரித்திரனா இருக்கிறான்? அவன் தரித்திரத்தை எப்படி மாற்ற முடியும்? பணத்தை கொடுத்து மாற்ற முடியாது, சாப்பாடு கொடுத்து மாற்ற முடியாது, துணிமணியை கொடுத்து மாற்ற முடியாது. தெரியுங்களா? அவன் தரித்திரத்தை மாற்றணும்னா அவன் மேல ஒரு சாபம் வேலை செஞ்சுக்கினே இருக்குது. அந்த சாபம் அவன் மேல இருக்கிற வரைக்கும் நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் அவன் பிச்சைக்கார மாதிரி தான் வாழ்வான். எல்லாம் கோடியும் இருக்கும், சாப்பிட முடியாது, நல்ல பொருளை சாப்பிட முடியாது, சமாதானமா வாழ முடியாது. ஏன்னா அவன் மேல இருக்கிற சாபம் அவனை ஆட்டி படைச்சுன்னு இருக்கும். இந்த சாபத்திலிருந்து அவனுக்கு விடுதலை தரணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மட்டுமே அவனுக்கு விடுதலை கொடுக்கும். இயேசுவால் மட்டும்தான் அவனுக்கு விடுதலை ஆக்க முடியும். இந்த நற்செய்தியை யார் சொல்றது அவனுக்கு? நீங்களும் நானும் தான் நற்செய்தி அறிவிக்கணும். இயேசு சொல்றார், என்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. ஹலோ, நிறைய பேர் சொல்லுவாங்க, சும்மா இது பேசினே இருந்தா செல்லுமா? கொடுக்கணும், சாப்பாடு போட்டலும் கொடுக்கணும். சாப்பாடு பொட்டலம் கொடுப்போம். ஆனால் அதை விட விலையேற பெற்றது தெரியுமா? இந்த பொட்டலம் தான். சாப்பாடு பொட்டலத்தை விட விலையேற பெற்ற பொட்டலம் எது? சுவிசேஷம். இதை மறந்து போகக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு கிறிஸ்துவங்க பாருங்க, இதை விட்டுட்டாங்க, பொட்டலத்தை தூக்கிக்கினாங்க. பொட்டலம் வாழ்க்கையை மாற்றாது. பொட்டலம் ஒருத்தனுடைய வாழ்க்கையை மாற்றாது, மறுசீரமைப்பு உண்டாக்காது. கர்த்தருடைய வார்த்தை தான் மாற்றும். இயேசு சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறார் தெரியுமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. நான் சொல்றேன், இந்த சரீரம் அழிந்து போயிடும், ஆனா அழியாத ஆவி ஆத்துமா நித்திய ரட்சிப்பு எப்ப பெறும் தெரியுங்களா? சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கும் போது, அவர்கள் சுவிசேஷத்தை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ஆவி ஆத்துமா நித்திய ரட்சிப்பை அடையும். அப்ப எதுங்க முக்கியம்? சாப்பாடு பொட்டல முக்கியமா? டிராக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்து முக்கியமா? வரமாட்டேன். ஏடா பயம்? எங்க நம்மள நாளைக்கு இந்த வாரம் வந்தியான்னு கூப்பிட போறாரு. நான் சொல்றேன், போனது போகட்டும், வருவது வெற்றியா இருக்கட்டும். இந்த 2025 தொடங்குங்க. ஒரு பார்ட்னர், உங்களுக்குன்னு ஒரு நல்ல பார்ட்னர் செலக்ட் பண்ணுங்க. ரொம்ப பேர் வேணாம், ஒரு பார்ட்னர் போதுங்க. 2 பேரா சேர்ந்து 2 பேரா போய் எங்கெங்கெல்லாம் உங்க மனசுல தோணுதோ போய் அங்கெல்லாம் ட்ராக்ஸை கொடுங்க. எல்லாருக்கும் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதீங்க. ஒரே ஆளை சந்திங்க, நிதானமா பேசுங்க, இயேசுவை பத்தி நல்லா பேசுங்க. அந்த ஆள் ஃபர்ஸ்ட் அந்த ஆள்கிட்ட அவர் பேசுறத கேளுங்க, என்ன பேசுறாரு கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கு இயேசு எப்படிலாம் சொல்யூஷன் வச்சிருக்கிறாரு, இயேசு மூலமா என்ன பதிலாக அதுக்கு இருக்குதுன்ற அவருக்கு அந்த பதிலை சொல்லுங்க. நிச்சயமா அந்த ஆத்துமாவை தொடர்ந்து ஜெபிங்க. அடுத்த வாரமாக அந்த ஆத்துமா கிட்ட போங்க, பேசுங்க, அந்த ஆத்துமாவை ரட்சிப்புகளை நடத்துங்க. நான் சொல்றேன், 1000 பேருக்கு பேப்பர் கொடுக்கறத விட ஒரே ஒரு ஆளை தரமா சந்தித்து ரட்சிப்புகளை நடத்துனீங்கன்னா அதுவே விலையேற பெற்ற ஊழியம். சொல்லுவாங்க, அகல உழுறதை விட ஆழ உழுறது தான் நல்லது. அகல உழுறதை விட, அதாவது நெல் நடணும், கோதுமை நடணும்னா கொஞ்சம் ஆழமாக விழுந்தாதான் நட்டா விளையும். அந்த ஆழமாக விழாம மேலோட்டமாகவே 3 ஏக்கர் உழுதுட்டேன், ஆனால் நெல் என்ன பண்ணாது, உள்ள போவாது. என்ன லாபம் இருக்குது? ஒரு லாபமும் கிடையாது. அகலமாக 3 ஏக்கர் விழுதை விட ஆழமாக 1 சென்ட் விழுங்க போதும். ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். இயேசு சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும். குருடர் பவுல் எழுதுறாரு, அவர்கள் தேவனை தேவனென்று அறிந்து அவர்களை மகிமைப்படுத்த கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன்
அவருடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். இயேசு போன இடத்துல வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்கள் மேல வெளிச்சம் உதித்தது. இயேசு போன இடத்துலலாம் கண்ணு திறக்குது, மாம்ச கண்ணும் திறக்குது, ஆவிக்குரிய கண்ணும் திறக்குது. அவங்களாம் ஏன் அப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? பிசாசு அவனுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். சில முட்டாள் பசங்க சொல்றாங்க, இந்த பேப்பர்லாம் கொடுக்காதீங்க, மதம் மாத்துறீங்க. நான் கேட்குறேன், பேப்பர் வாங்குறோம்னா முட்டாளா? அந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறாங்க நாட்டில்? நீ எதுக்கு அப்படி முட்டாள்களை உருவாக்கி வச்சிருக்கிற? பயப்படுற ஒரு பேப்பர் கொடுத்தா மதம் மாறிடுவான்ட்டு? அந்த அளவுக்கு யாரும் முட்டாள் கிடையாது. ஒரு பேப்பர் வாங்கி எனக்கு கொடுத்து பாரு, இந்து மதத்தை பற்றி முஸ்லீம் மதத்தை பற்றி ஒரு பேப்பர் கொடுத்து பாரு, நான் வாங்கி மதம் மாறிடுவேனா? முடியவே முடியாது. அந்த தைரியம் எனக்கு இருக்குது. அந்த தைரியம் ஏன் உங்களுக்கு இல்லை? ஒரு பேப்பர் எடுத்துன்னு போனால் பயப்படுறானுங்க. ஐயோ எங்கள் ஊரில் வராதிங்க, இந்த ஊரில் யாரும் வந்து இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது போட்டு வச்சிடறான் ஒவ்வொரு ஊர் வாசல்ல. நான் சொல்கிறேன், அந்த பயம் அவர் மேலே இருந்து சொல்கிறார், அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்குடா. அதுதான் பயப்படுறான். நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னா, எவனுக்கு பயப்படாதீங்க, தைரியமாக பேசுங்க. நம்ம வந்து தப்பாக தான் பேசக்கூடாது, தைரியமாக பேசலாம். நான் இந்த பேப்பர் கொடுக்குறேன், மதம் மாறிடுவோம் சொன்னால் வாங்குறோன்னு அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிறான் சொல்லு. நீ சொல்லு, வா எங்கள் ஆளுங்கெல்லாம் முட்டாளாக இருக்கிறாங்க, பேப்பர் வாங்கி மதம் மாறிடுவாங்கன்னு சொல்லு, நான் போயிடுறேன். அவன் முட்டாள் சொல்லிட்டுங்களா, எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லி, நான் இவங்களெல்லாம் முட்டாள் சொல்கிறாங்க நான் கேட்டுக்கங்கன்ட்டு. யாரும் கிடையாதுங்க. பிசாசின் தந்திரம். அப்படி பேசணும்னு கூட பிசாசு உள்ள நல்லா சிங்காசனம் போட்டு உக்காந்துக்கிறான். உட்காந்து சொல்கிறான், உள்ள அனுப்பாத வேணாம். ஏன்னா இயேசுடைய வார்த்தை, இயேசு மேலே இருக்கிற அபிஷேகம், இயேசுடைய வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். கர்த்தர் தேவன் விடுதலை விரும்புகிறார். யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எது விடுதலை ஆக்கும் மனுஷனை? முதல்ல சத்தியத்தை அறிஞ்சிக்கங்க. சும்மா சம்பிரதாயம், சடங்காச்சாரம், கலாச்சாரம் இதெல்லாம் பிடிச்சின்னு தொங்கக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை பிடிச்சின்னு தொங்க வேண்டிய ஒன்னே ஒன்று என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை தான். சும்மா எங்கள் பாஸ்டர் சொன்னார், எங்கள் பாஷமா சொன்னாங்க, எங்கள் பிஷப் சொன்னார், எங்கள் ஐயா சொன்னார், இதெல்லாம் வேணாங்க. இந்த ஐயா பாஸ்டர் பிஷப்லாம் ஓரம் கட்டுங்க. எல்லாருக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை மட்டும் பிடிச்சுன்னு தொங்குங்க. நல்லா நீங்களும் நல்லா இருப்பீங்க. நாளைக்கு பரலோகத்தில் போகும்போது பலன் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார், 2 பேர் வீடு கட்டினான். ஒருத்தர் கண்மலை, அதன் மேலே வீடு கட்டினான். கண்மலைன்றது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை அஸ்திபாரமாக வச்சு அதை ஆதாரமாக வச்சு வாழ்கிற வாழ்க்கை. ஒருத்தன் வந்து பிஷப் ஐயா சொன்னது, பாஷ் ஐயா சொன்னது, பாஷ் அம்மா சொன்னது, இந்த தீர்க்கதரிசி சொன்னது, இதை வச்சு வீடு கட்டினான். சொல்கிறாரு, ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு, 2 வீட்டு மேலே புயல் அடிக்குது, காற்று வீசுது, மழை அடிக்குது. ஆனால் பிஷப் ஐயா வார்த்தையில் வீடு கட்டின ஒரு வீடு விழுந்துடுச்சு. தீர்க்கதரிசி ஐயா வார்த்தை மேலே வீடு கட்டினார் பார்த்தீங்களா, அந்த வீடு விழுந்துடுச்சு. அது விழுந்து வீடு மட்டும் அழியல, இவனும் அழிஞ்சு போயிட்டானா. ஒரு வீடு இடிந்து விழுந்தா உள்ள இருக்கிறவனுக்கு என்ன ஆகும்? சேதாரம் வருமா வராதா? அவனும் அழிஞ்சு போயிட்டான். ஆனால் கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒரு சேதமும் வரல. ஏன்னா அவன் கண்மலையின் மேலே கட்டின்னு இருக்கிறான். எது அடித்தாலும் அது விழாது. நான் சொல்கிறேன், வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். அல்லேலூயா. சும்மா வந்து பாஸ்டர் சொன்னார், போஸ்டர் சொன்னார், இதெல்லாம் பேசின்னு இருக்கக்கூடாது. யார் பேசினாலும் பைபிள் வசனத்தை எடுத்து பார்க்க கற்றுக்கணும், சத்தியத்தை அறியணும். நீங்கள் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எதில் இருக்கிறீங்க? புதிய உடன்படிக்கை பற்றி என்னன்னு தெரியுமா? பழைய உடன்படிக்கைனா என்னன்னு தெரியுமா? பைபிள் ஸ்டடிக்கு வரணும். வேழக்கிழமை வந்து பைபிள் ஸ்டடியில் உட்காந்தா தான் இதை பற்றிலாம் ஓரளவுக்கு தெரியும். இதெல்லாம் தெரியும்னா நீங்கள் சத்தியத்தை அறிய முடியாது. போதிக்கணும், போதிக்கப்பட்டால் தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதை புரிஞ்சுக்கங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். அடுத்தது சொல்றாரு பாருங்க, யோவான் 8:36 சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் எங்கே வருது? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. ரட்சிக்கப்படாதவன குமாரன் விடுதலை ஆக்குவார். ரட்சிக்கப்பட்டவர்களை குமாரன் தன்னுடைய சத்தியத்தின் மூலம் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. அங்க குமாரன் விடுதலை ஆக்குவார், ரட்சிக்கப்படாதவர்கள. அவர் சொல்றாரு, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்.
2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்துல எல்லா நன்மைகளும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். அப்போ தேவன் வந்து நம்ம விடுதலையாக வாழணும்னு விரும்புகிறாரு. நிறைய காரியங்கள் இருக்குது, பேச தான் நேரம் இல்லை. அதனால் நம்ம வந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் விடுதலை ஆக்கப்பட்டிருக்குன்னா, சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படியாக கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஒருத்தனை ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணி அவனை வந்து பிஏ பிஎல் படிக்க வச்சு பெரிய அட்வொகேட்டாக மாற்றிட்டார் ஒருத்தர். எதுக்கு மாற்றிருக்கிறாரு? அவனை மாதிரி தப்பு பண்ணாமல் ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில் மாட்டிக்கின்னு உள்ளே இருக்கணும்னால என்ன பண்ணுறதுக்கு? விடுதலை பண்ணும்படியாக. அதுபோல் தான் கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்கியிருக்கிறார். நம்ம வந்து பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசின் வல்லமைக்கு அடிமையாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஏன்னா நம்ம போய் மற்றவங்களுக்கு விடுதலை கூற வேண்டும். ஆமென். நான் சொல்கிறேன், சுவிசேஷம் அறிவிப்பது உங்கள் மேல் விழுந்த கடமை. பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஆமென். ஓகே, சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.